தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இங்கே உழைப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அந்த உழைப்பு பத்தாது. வெறும் மாநாடு மட்டுமே, இந்த ஜெமினி சர்க்கஸ் மாதிரி அதே சிங்கம், அதே புலி, அதே ட்ரில் மாஸ்டர், அதே கூடாரம், அதே டென்ட்டு, சென்னையிலே ஜெமினி சர்க்கஸ், திருச்சியிலே ஜெமினி சர்க்கஸ்ன்ற மாதிரி கூடாரத்தை நகர்த்தி கொண்டே போகிறதுன்றது அரசியலுக்கு சரியாக வராது. நீங்கள் ஒரே கூட்டத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் காட்டுறதுனால மட்டும் அரசியல் உங்களுக்கு ஆட்சியை தந்து விடும், அதிகாரத்தை கொடுத்து விடும் என்று கனவு காணக்கூடாது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது நான் சொன்னது போலதான். அண்ணாவின் போராட்டத்தை எடுத்து பாருங்க, பெருந்தலைவர் காமராஜருடைய போராட்டத்தை எடுத்து பாருங்க, இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அரசியல் போராட்டத்தை எடுத்து பாருங்க, புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசியல் போராட்டத்தை எடுத்து பாருங்க. ஆக மிக கடுமையாக போராடணும். உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம், உங்களுக்கு மக்கள் கூடலாம், மக்கள் திரளலாம், அவையெல்லாம் உங்களை நோக்கிய வாக்குகளாக, உங்களை நோக்கிய தொண்டர்களாக, உங்களை நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் முன்வைக்க போகக்கூடிய கொள்கைகள் என்ன, லட்சியங்கள் என்ன, மக்களுக்கு கொடுக்க போகிற நம்பிக்கைகள் என்ன. சும்மா அவர் கோளாறு, இவர் சரியில்லை, அவர் சரியில்லைன்னு சொல்லி பழி சுமத்தி விட்டே போக முடியாது. மோடி சரியில்லை, திமுக சரியில்லை, பாஜக சரியில்லை என்று பழி போடுகிற அரசியல் மட்டுமே உங்களுக்கு பதாகையை கொண்டு வந்து தலையில் வைத்து விடும் என்று கனவு காணக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், தீர்வை சொல்லுங்கள் என்று மக்களுக்கு நினைப்பார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் செஞ்சால் இந்த 67-77 கனவுகள் சாத்தியப்படலாம். அது 2026க்கு சாத்தியப்படும் என்று அவர்கள் நம்பினால் அது அதீத நம்பிக்கையாகத்தான் நான் பார்க்குறேன்.